ஹாய் நண்பா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கோச். மொத்தமாக ஒரு 30 காலியிடங்கள். எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை வேலை வாய்ப்பு வரும். தற்பொழுது இந்த 2026 ஜனவரி தொடக்கத்திலே அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க. சரிங்களா? ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 25ஆம் தேதி க்ளோஸ் பண்றாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எலிஜிபிலிட்டியை சொல்றேன், கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா கோச். மொத்தமா இந்த ஜாப்ல ஒரு 30 கால் இடங்கள் இருக்கு. பேசிக் பே 35,600 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி 15,000 ரூபாய் நீங்க அலவன்ஸ் போட்டாலுமே 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஜாப் மூலமா நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இது கோச் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 இயர் டிப்ளமோ இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தது 10 மாதங்கள் டூரேஷனில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஜி டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் வந்து லக்ஷ்மி பாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் ஸ்டேட் லெவலில் இல்லைனா நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் விளையாண்ட அனுபவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. குறைந்தபட்ச வயது 21 கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி முஸ்லீம்லாம் 50 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க. பொது பிரிவினர் அப்படின்னா 45 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னா 50 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க. இருக்கக்கூடிய 30 காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு 4 காலியிடங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான். கோச் பேரா அப்படிங்கிற கேட்டகரிங்க. இந்த ஜாபுக்கும் பேசிக் பே அலவன்ஸ் சேர்த்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம். எனி டிகிரி தான் கல்வி தகுதி. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தமிழகத்தில் ஸ்டேட் லெவல் இல்லைனா நேஷனல் லெவலில் நீங்கள் விளையாண்டுருக்கணும். அதற்கான அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதில் ஒரு 4 காலியிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஜாபுக்கான அதிகபட்ச வயது 55 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதுமானது. இருக்கக்கூடிய காலியிடங்கள் எந்தெந்த டிசிப்ளினில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் உடைய நேம்ஸ் குறிக்குது. அத்லெட்டிக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, பாஸ்கெட் பால்ல எவ்வளவு இருக்கு, சைக்கிளிங் டிசிப்ளின், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 30 வேகன்சி நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 4. ஸோ டோட்டலாக ஒரு 34 கால் இடங்களை அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த கல்வி தகுதி அடிஷ்னலாக ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்லலாம் நீங்கள் டிப்ளமோ ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு 25 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வாங்கியிருக்கக்கூடிய மெடல்ஸ் அதை பொறுத்து அதில் ஒரு 15 மதிப்பெண்களை வழங்குறாங்க. அண்ட் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஃப்ரெஷரும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 50 மதிப்பெண்கள். அண்ட் தென் லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் தெரியுதா அப்படிங்கிறதுக்காக கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நடத்துகிறாங்க. ஓகேவா? மினிமம் இதில் ஒரு 10 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மதிப்பீட்டு தேர்வு வந்து வைக்கிறாங்க.
அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் ஒரு 25 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குறாங்க. மொத்தமாக இதில் ஒரு 35 மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். ஸோ உங்களுடைய அந்த கோச் ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு 15 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மதிப்பெண்கள் இதில் செலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. ஸோ கேண்டிடேட்டுடைய கல்வி தகுதி, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த அதை ஃபாலோ பண்ணி தமிழ் மொழி கட்டாய மதிப்பீட்டு தேர்வு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு சில டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதுக்கான மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையுமே பொறுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பதக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் கிளியராக வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் 3 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு 4 மதிப்பெண்கள் இதில் வழங்குவாங்க. அதே மாதிரி 5 to 7, 7 to 10 அண்ட் அபோவ் 10க்கு மேலெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் 3 வருடத்திற்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண்கள் 0 தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக ஒரு டேபிள் காலம் ஆல்சோ போட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் சரி, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் பார்க்கக்கூடிய லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இதில் ரிஜிஸ்டர் ஆஸ் அ நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.